ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிலி சுடரில் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க தருணம் தான். எப்படி இருந்தாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் யார் கையிலையாவது கிடைக்கணும். அட்லீஸ்ட் சுடராவது அதை எடுத்து சண்முகத்துக்கிட்டையாவது இல்லை லாய பிரபாகரன்ட்டையாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி நடக்காமல் இப்போ வேற மாதிரி தான் நடக்க போகுது. கண்ணாவோட தங்கச்சியான திவ்யா இப்போ லாய பிரபாகரன்ட்ட மாணிக்கத்தை பற்றின ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. தன்னோட ஆஃபீஸுக்கு வந்ததாகவும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அது எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் திவ்யாவும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே லாயர் பிரபாகரன், இவன் ஒரு கேஸில் மாட்டியிருக்கான், இவனால் ஒரு குழந்தையும் ஒரு தாயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற உண்மையை லாயர் பிரபாகரன் சொல்லிடுறாரு. இப்போ அதுக்காக திவ்யாவும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவனால் ஒரு தாயும் மகளும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. எப்படி இருந்தாலும் திரும்பவும் இவன் என்னோட ஆஃபீஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக திரும்ப வந்தால் கண்டிப்பாக அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவங்ககிட்ட இருக்கிற உண்மையை வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் அவன் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி தாயும் குழந்தையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த வேலையை பார்ப்பான்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யா சொல்லிடுறாங்க. நம்ம லாய பிரபாகரனும் அபியை வெளியே கொண்டு வரதுக்கான ஆதாரம் கண்டிப்பாக இப்போ மாணிக்கத்திட்ட தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அது எந்த மாதிரியான எவிடன்ஸ் அப்படின்னு லாயா பிரபாகரன் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாரு. இந்த முயற்சியில் உறுதுணையாக இருக்க போகிறது நம்ம திவ்யா தான். இவர் இங்கே ரெண்டு பேரும் எதிர்பார்த்த மாதிரி மாணிக்கம் திவ்யாவோட ஆஃபீஸ்க்கு வந்தால் கண்டிப்பாக உண்மை வெளியே வருமா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சம்மந்தமான உண்மையை மாணிக்கம் சொல்லுவாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. கண்டிப்பாக லாயா பிரபாகரன்ட்ட இந்த மாணிக்கம் மாட்டனானா உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்கிட்ட தான் இருந்தது, இப்போ தொலைஞ்ச போச்சு, எந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் பேக்கில் வச்சேன் அப்படின்ற உண்மையை சொன்னால் இனி பிரபாகரன் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தேடி அலைவாரா, இல்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே மாணிக்கத்திட்ட இருந்து இனி லாயர் பிரபாகரன்ட்ட கொடுப்பாரா அப்படின்னு தன்னோட பொண்ணு அப்படின்னு வெற்றிக்கு தெரிஞ்சதுமே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ள இப்போ சுடர் ரொம்பவே ஜுரம்னு சொல்லிட்டு படுத்து கிடக்காங்க. சுடருக்கு காய்ச்சல் அப்படின்னு தெரிஞ்சதுமே ஒரு தகப்பனாக இருந்த கூடவே தன்னோட பொண்ணை பார்த்துக்கிறணும் அப்படின்னு நினச்ச வெற்றி கூட இருந்தே பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் காய்ச்சல் விடலை அப்படின்றதுனால இப்போ சுடரோட மாமாவான சண்முகம் என்ன பண்ணுறாருன்னா சுடரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே தான் சுடருக்கு இப்போ இருக்கிற காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் பிளட் கவுண்டிங் வேற கம்மியாக இருக்குது, இதில் பிளேட்லெஸ் பிளட் வேற ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டாக்டர். இதை கேட்டதுமே சண்முகம் என்ன நினைக்கிறான்னா அந்த பிளட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிளட் பேங்க்கில் சொல்லி பார்த்து அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லவுமே சண்முகம் கிளம்பி போகிறாரு. எங்கேயாவது கேட்டு நம்ம பாப்போம் விசாரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளட் பேங்க்கில் விசாரிக்கிறதுக்காண்டி கிளம்பி போயிடுறாரு. ஆனால் இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம வெற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா என்னோட பிளட் குரூப் தான் சுடரோட பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. எங்கேருந்தோ ரத்தம் வாங்கிட்டு வந்து என்னோட பொண்ணுக்கு எதுக்கு ஏற்றணும், பெத்த தகப்பனா நான் இருக்கும்போது என்னோட பிளட் குரூப்பும் அவளோட பிளட் குரூப்பும் ஒன்று தானே, அப்படி இருக்கும்போது நானே என்னோட பொண்ணுக்கு ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. வெற்றி தன் கூடவே இருக்கிற புலிக்கிட்டையும் சொல்கிறாரு. புலி என்ன சொல்கிறான்னா, ஆமாம் வெற்றி, நீ கொடுக்குறதா நல்லது, வா நம்ம டாக்டரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் புலிக்குட்டியும் சேர்ந்து போகிறாங்க. அங்கே டாக்டரை பார்த்து என்னோட பிளட் குரூப் பி நெகட்டிவ், அந்த பொண்ணுக்கு எனக்கு ஏதோ தெரியலை, அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு பொண்ணுக்கு ரத்தம் டொனேட் பண்ணுற மாதிரி வெற்றி பேசுகிறாரு. இந்த இடத்துல டாக்டரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்க, பிளட் பேங்க்கில் போய் உங்களோட பிளட் குரூப்பை டெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிளட் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி டாக்டர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளட் பேங்க்கில் போய் டெஸ்ட்டும் எடுத்துறாரு வெற்றி. அப்போ சுடருக்கும் வெற்றிக்கும் ஒரே பிளட் குரூப் அப்படின்றது தெரிய வருது. அதனால் ஹாஸ்பிட்டலில் இப்போ சுடருக்கு அர்ஜென்ட்டாக பிளட்டு தேவைப்படுது அப்படின்றதுனால வெற்றியை சுடருக்கு பிளட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம சரளாவுக்கு ஒரு நியூஸ் கேள்விப்படுறாங்க. பிளட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சரளா கிட்ட, பிளட்டு சுடருக்கு தேவையான பிளட்டு கொடுக்குறதுக்கான ஆள் வந்துட்டாங்க, இப்போ பிளட்டு சுடருக்கு ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ தான் சரளா, பிளட்டு கிடச்சிருச்சா, யார் கொடுக்குறா, இப்போது எங்கள் பிளட் பேங்க்லேருந்து வந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம காசு செலவழிக்கணுமே, எவ்வளோ கேட்க போகிறாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நம்ம சரளாவுக்கு அங்கே தான் ஒரு நியூஸ் தெரியுது.
பிளட்டு கொடுக்குறது வேறு யாரும் இல்லை, இங்கே வெற்றின்னு ஒருத்தர் வந்து பிளட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. அப்போ இதை கேட்டதுமே பரவாயில்ல, நம்மளுக்கு காசு ரொம்ப மிச்சமாக போச்சு, எந்த சாமி புண்ணியமோ நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மகாராசனத்தை நான் அனுப்பி வச்சுருக்காங்க, அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம சரளா. அப்போ தான் சரிங்க சிஸ்டர், அந்த வெற்றின்றவங்க யாருன்னு நான் பார்த்தாகணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்கிற சிஸ்டர் சொல்லிடுறாங்க, உள்ளதான் இப்போ பிளட் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரளா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரளாவும் ஆர்வமாக அது யார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆகி பார்க்க போகிறாங்க. அப்போ தான் வெற்றி சுடருக்கு ரத்தம் கொடுக்கறத பார்த்துறாங்க சரளா. அங்கே வெற்றியை பார்த்ததுமே சரளாவுக்கு இவர் தான் ரத்தம் கொடுத்துட்டு இருக்கதா, இது மகேஷோட அங்கிள் ஆச்சே, இவர் எப்படி வந்து சுடருக்கு ரத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ தான் சரளா என்ன நினைக்கிறாங்கன்னா, எது எப்படியோ நம்மளுக்கு காசு மிச்சமானா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் மனசில் ஒரு ஓரத்தில் உறுத்திக்கிட்டே இருக்குது சரளாவுக்கு சுடருக்கு பி நெகட்டிவ். அதே குரூப்பில் எப்படி மகேஷோட அங்கிளுக்கு அந்த குரூப் ரத்தம் கண்டிப்பாக இருக்கும், ஒருத்தருக்கு இடையில ஏதோ ஒரு பிணைப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. சுடரும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பாசம் காமிக்கிறா இந்த வெற்றி மேலே, வெற்றியும் சுடர் மேலே அதிக பாசம் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் படுறாங்க. அப்போ தான் நம்ம சண்முகம் பிளட் எல்லாம் தேடி பார்த்துட்டு எங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு அங்கே இல்லை, கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராரு. அப்போ சரளா பார்த்ததுமே, என்னாச்சு சரளா, இங்கே எதுவும் பிளட்டு கிடச்சிச்சா, சுடர் எப்படி இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் கேட்குறாரு. பதறாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பிளட்டு இங்கே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரளா. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ பிளட்டு சுடருக்கு ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்கிறாங்க. பிளட்டு கிடச்சிச்சா, எப்படி சரளா கிடச்சிச்சு, யார் ரெடி பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சரளா சொல்கிறாங்க, வேறு யாரும் பிளட்டு கொடுக்கலங்க, நம்ம தெரிஞ்சவங்க தான் பிளட் கொடுத்துருக்காங்க, யாருன்னு பார்த்தா நம்ம மகேஷோட அங்கிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்கிறாங்க. மகேஷோட அங்கிளா, என்ன சொல்கிற சரளா, அவங்களுக்கு எப்படி தெரியும் சுடர் இங்கே இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்க சரளா சொல்கிறாங்க, அதுதான் எனக்கும் தெரியலங்க, ஆனால் வந்து அவங்க தான் பிளட் கொடுக்குறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது நம்ம சுடருக்கு காய்ச்சல் சரியான போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரளா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் எப்படி இருந்தாவது நான் மகேஷோட அங்கிளை பார்த்தே ஆகணும் சரளா, நமக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவோ எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு, அப்படிப்பட்டவரை நான் நிறைய தடவை பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் முடிவோடு இருக்காரு. இனி சண்முகம் வெற்றியை பார்ப்பாரா அப்படின்றதாங்க நீ வரப்போகிற எபிசோட ட்விஸ்டாக இருக்க போது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க தருணத்தில் தான் நம்ம லாயர் பிரபாகரன் அபியை எப்படி இருந்தாவது இந்த கேஸில் விடுவிக்கணும், அதுக்கான ஆதாரத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காதா அந்த ஆதாரம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்ருக்க நம்ம லாயர் பிரபாகரனுக்கு தொக்கா ஒன்று மாட்டிக்கிறச்சுன்னு தான் சொல்லலாம். என்னென்னு பார்த்தா கர்ணாவோட தங்கச்சியான திவ்யா மூலமாக இப்போ மாணிக்கம் லாயர் பிரபாகரன்ட்ட இனி வரப்போகிற எபிசோடில் மாட்ட போகிறாங்க. லாயர் பிரபாகரன் கிட்ட மாணிக்கம் உண்மையை சொல்லுவாரா, எந்த மாதிரி உண்மையை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, அபி பார்வதியை கொலை பண்ணலை, அதுக்கு சாட்சியே நான் தான், இப்போது பார்வதி எப்படி இறந்தா அப்படின்றதுக்காக ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே என் கையில் இருந்தது, அது இப்போவும் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வாரா, இல்லை அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கர்ணா கிட்ட தப்பிச்சு போகும்போது அதை ஒரு ஸ்கூல் பேக்கில் வச்சுட்டேன், அந்த தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற உண்மையை சொல்லி கண்டிப்பாக அபிநயா வெளியே வர்றதுக்கான ஒரு ப்ரூஃபாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை, இதுதான் ஆதாரம் என்கிட்ட இருக்குது, இதை வச்சு தான் நான் கர்ணாவை மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இதெல்லாம் கேட்ட பிரபாகரன் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே இருக்குது, ஏது இருக்குது, எந்த ஸ்கூல் பேக்கில் வச்சா அப்படின்றத உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்திட்ட உண்மையை கேட்க போகிறாரு லாயர் பிரபாகரன். அப்போ மாணிக்கம் உண்மையை சொல்ல போகிறாரு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எந்த நேரத்தில் எந்த இடத்துல எப்போ எந்த பேக்கில் வச்சேன் அப்படின்றத உண்மையை சொல்ல போகிறாரு. அப்போது அந்த பேக் யாரோடது அப்படின்னு பிரபாகரன் தேடி கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இனி எடுப்பாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க.